இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, தூய ஆவியினுடைய விழாவை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்று தன்னுடைய திருத்தூதர்களிடம் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இயேசுவினுடைய அன்பை பார்த்தீர்களா? 3 ஆண்டுகள் இந்த திருத்தூதர்களோடு இருந்தார். இப்பொழுது அவர் இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் ஏறி சென்று தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்க காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. தன்னுடைய திருத்தூதர்களை, தன்மேல் நம்பிக்கை உள்ள இந்த மக்களை, திரு அவையினரை தனியாக விட்டுவிட விருப்பமில்லை. என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். மத்தேயு 28:20 நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து என்ன சொல்லுகிறார்? உங்களை நான் தனியாக விடமாட்டேன், திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தர வேண்டும் என்று தந்தையிடம் கேட்பேன். தந்தையும் உங்களுக்கு அருள்வார். அவர் உண்மையின் ஆவியானவர். உண்மையின் ஆவியானவர் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இயேசுவிலே நம்பிக்கை உடையவர்கள் அனைவரோடும், உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் சான்று பகருகின்ற மக்கள் அனைவரோடும், அவர்களும் நம்பிக்கையாளர்கள் தான், அனைவரோடும் தூய ஆவி தங்கி இருக்கிறார். எதற்கு? உண்மையில் வழிநடத்தும்படி. யோவான் நற்செய்தி 16:13 வாசிக்கிறோம். அவர் வரும்பொழுது உங்களை நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க செய்வார், நேரிய பாதையிலே வழிநடத்தி செல்லுவார். அன்பானவர்களே, இயேசுவின் மீது, அதாவது உண்மை, அன்பு, நீதி இவைகள் மீது நம்பிக்கை உடையவர்கள், கன்விக்ஷன் உடையவர்கள், தங்கள் வாழ்க்கை அதன்படி அமைத்து கொள்பவர்கள், அவர்களோடு தூய ஆவி எப்பொழுதும் தங்கியிருக்கிறார். அவர்களை வழிநடத்த, அவர்களை பாதுகாக்க, அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்க, அவர்களை உறுதிப்படுத்த. அன்பானவர்களே, ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் எவ்வளவு முதன்மை இடம் பெற வேண்டும் என்பதை நாம் மனதிலே இன்று கொள்ள வேண்டும். அவர் முதன்மை இடம் பெற்றால்தான் அவர் தலைமையாக இருந்து நம்மை வழி நடத்துவார், நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவார். அவரை இன்றைக்கு இயேசு வாக்களிக்கிறார். அவர் வருவார், அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். ஆகையினால் வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளிலே துன்பத்தில் இருப்பவர்கள், குழப்பத்தில் இருப்பவர்கள், தயக்கத்தோடு அடுத்து என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்போடு பயத்தோடு வாழ்பவர்கள் பயப்பட தேவையில்லை. அவர் வழி நடத்துவார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாக்களிக்கின்ற இந்த தூய ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீர் சொல்லி நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்று உமக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். கடவுளே, உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இல்லாவிடில் நாங்கள் எவ்வளவு அனாதையாக இருப்போம் என்பதை எண்ணி பார்க்கிறோம். பல வேளைகளில் குழப்பங்கள் மத்தியில் நாங்கள் தனிப்பட்ட முறையிலே அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையை நாங்கள் அலசி பார்த்தால் நாங்கள் தனியாக இல்லை. தூய ஆவி எங்களோடு இருக்கிறார். இந்த தைரியத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.